வணக்கம் தோழர்களே. ஏஆர் ரகுமான் இன்று உடல் நலம் இல்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி கேட்டவுடன் மனம் உடைந்து விட்டது. ஏனெனில் அவர் ஏஆர் ரகுமான் என்பவர் தனி மனிதர் அல்ல, அவர் தமிழர்களின் பெரும் சொத்து. எப்படி இசைஞானி இளையராஜாவை இந்த சமூகம் தூக்கி கொண்டாடுகிறதோ அதற்கு சற்றும் குறையாதவாறு தன்னுடைய புகழையும் தன்னுடைய இருப்பையும் நிலை நிறுத்தியவர் அவர். அவரை கொண்டாடுவதும் அவரை தூக்கி சுமப்பதும் தமிழர்களுடைய அத்தியாவசிய கடமை. ஏனென்றால் அவர் எங்கெல்லாம் செல்லுகிறாரோ அங்கெல்லாம் தமிழை பரப்பச் செய்வார். அவர் எங்கெல்லாம் பேசுகிறாரோ அங்கெல்லாம் தமிழை ஒலிக்கச் செய்வார். அவர் எங்கெல்லாம் பாடுகிறாரோ அங்கெல்லாம் தமிழை பாடுவார். ஏனென்னா அவர் பாடுகிற பாடலும் அவர் இசையமைக்கக்கூடிய படங்கள் எல்லாமே உலகத்தரத்திற்கு இணையானவை. ஹாலிவுட் படங்களிலிருந்து, யூரோப் படங்களிலிருந்து, அரேபிய படங்களிலிருந்து, உருது படங்களிலிருந்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலேயும் ஒரு இசையமைப்பாளர் இசையமைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது பச்சை தமிழரான ஏஆர் ரகுமான். மிகவும் எளிய பின்னணியில் சாதாரண குடும்பத்தில் இருந்து தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய தாயின் அரவணைப்பால் தமிழை தூக்கி சுமந்து அவரோடு சேர்ந்து தமிழையும் வளர்த்தவர் என்று சொன்னால் அது குறைவில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை இசை விருதுகள் இருக்கிறதோ, ஒரு இசையமைப்பாளருக்கு கொடுக்கக்கூடிய தரமான விருதுகள் உலகத்தரமானவை எது இருக்கிறதோ அத்தனையும் பெற்று சேர்ந்தவர். அத்தனை மேடைகளிலும் தமிழை பேசியவர். ஆஸ்கருக்கு 1க்கு 2 விருது வாங்கியவர். குளோப் விருதா 1க்கு 2 விருது வாங்கினவர். கிராமி விருதா 1க்கு 2 முறை விருது வாங்கியவர். மிகவும் உச்சதரமான ஒரு ஒரு பட தயாரிப்பாளரும் ஒரு இயக்குனரும் எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அவர்கள் முதலில் வந்து நிற்பது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழனாய் பிறந்த ஏஆர் ரகுமான். அவர் பல பேட்டிகளில் அவர் சொல்லுவார். என்ன செய்வார்கள் தெரியுமா? நம்முடைய மொழி பழமையான மொழி, நம்மளுடைய இசை பழமையான இசை, நம்மளுடைய மொழியும் இசையும் உலகத்தரத்திற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருக்கும் கொண்டு சேர்ப்பதே என்னுடைய கனவு என்று சொல்லுவார். இதே இது மற்றவங்கிட்ட கேட்டால் உலகத்துக்கு உண்டான இசையமைப்பெல்லாம் நாம் போய் இசையமைப்பேம்பாங்க. உலகத்தரமான பாடல்கள், உலகத்தரமான நுணுக்கங்களில், உலகத்தரமான ஒளி கலவையில் நான் தமிழர்களுக்கு இசையை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லக்கூடிய உத்தமமானவர். அவர் முஸ்லீம் மதத்திற்கு மாறிய ஒரே காரணத்திற்காக இந்த பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு அவர் அடைந்த துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவருடைய புகழை சிதைப்பதிலும் அவர் மனதை நொறுக்குவதிலுமே அவர்கள் முக்காவாசி வேலைகளை கடத்தி விட்டார்கள். அதை பற்றியெல்லாம் அவர் எந்த இதிலும் கவலைப்படுவது இல்லை. எந்த இடத்திலும் தன்னுடைய மொழியை அவர் விட்டு கொடுத்தது இல்லை. வட இந்தியாவில் இந்தி கரோகிகளுக்கு மத்தியில் அவர் பேசுகின்ற பொழுது கூட தனக்கு ஏற்பட்ட அங்கீகாரம் கிடைத்தால் கூட தன் மொழிக்கு ஒரு அங்கீகாரத்தை அவர்கள் குறைத்தார் என்றால் சற்றும் குறைவாக அந்த மேடையில் தன்னுடைய மொழியின் கௌரவத்தையும் தமிழ் இனத்தையும் தூக்கி நிறுத்திவிட்டுத்தான் அவர் கீழே வருவார். சமரசமே பண்ண மாட்டார். ஒரு இடத்தில் சல்மான் கான் முதல் ஷாருக் கான் வரை தமிழர்களை சென்னை வாசிகளாக அவர் குறிப்பிட்டு பேசுகிற பொழுது அந்த இடத்திலே முகத்தில் அடித்தார் போல் சொல்லிவிட்டு வெளியே வந்தார். வட இந்திய தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரையும் சென்னையில் தன்னுடைய இல்லத்திலே அவர் நிற்க வைத்து அதன் மூலமாக அவர் கொடுத்த இசையின் மூலமாக பல ஆயிரம் கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய நிலவை அவர் கொண்டு வந்து சேர்த்திருந்தார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவரை தேடி ஏதோ இசையமைக்கிறது இல்லை, தன்னை தேடி வந்தவர்கள் பல கோடிகளுக்கு அதிபதிகளாகவும் உயர்த்தி இன்றும் சாகாவரத்துடன் அவருடைய பாடல்கள் இருக்க மாதிரி செய்தவர். அவர் சற்று கொஞ்ச நாளுக்கு 2 மாதங்களுக்கு முன்னால் அவருக்கு ஏற்பட்ட இழப்பு இருக்கிறது இல்லையா, தன்னுடைய மனைவி விவாகரத்து செய்தி அவர் மனதை பாதித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்று அப்போலோ மருத்துவமனையில் அவர் ஆஜராகி இருக்கிறார். அவர் நலமுடன் திரும்பிவிட்டார் என்று சற்று அநேகமாக ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னால் ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அவர் நார்ச்சத்து குறைபாடு காரணமாக உடல் சோர்வின் காரணமாகத்தான் இருக்குது என்று கண்டுபிடித்து விட்டார்கள். இதய கோளாறு என்று பயந்து விட்டோம். முதலமைச்சரைப் போலவே உடனடியாக மருத்துவமனைக்கு ஃபோன் போட்டு நலம் விசாரிச்சிருக்கிறாங்க.
நம்மளும் அவர் வீடு திரும்பும் நிறையும் வரை மனம் படபடப்போடு இருந்தோம். இன்று அவர் வீடு திரும்பியுள்ள செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும், இன்னும் நலமுடன் வாழ வேண்டும், 100 ஆண்டு கடந்தும் அவர் நல்ல வாழ வேண்டும். அவருடைய இசை இந்த மொழிக்கு தேவை, இந்த இனத்திற்கு அவர் தேவை. வாழ்க ரஹ்மான், வாழ்க ரஹ்மான், வாழ்க ரஹ்மான். நன்றி, வணக்கம்.